வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதுக்குரிய ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 12 and 16 ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Compute taxable HRA of Mr. Raghu, who is working in Trichy. Basic salary rupees 3000 per month. HRA rupees 700 per month. Rent paid rupees 400 per month. ஓகே, ரகுவோட டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எவ்வளவுன்னு கம்ப்யூட் பண்ணணும். அவர் பேசிக் சேலரி 3000 per month வாங்குறாரு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 700 per month வாங்குறாரு. அதுக்காக வந்து ஹவுஸ்க்கு 400 rupees ரெண்ட் பே பண்றாரு per month. எஸ், இப்ப நம்ம போடலாமா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ எவ்வளவுன்றது தெரியணும். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுபடி நம்ம எக்ஸம்டட் எவ்வளவு அப்படின்னு போடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளவுனா 700 into 12 8400. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு இங்க 400 per month கொடுத்துட்டாங்க. ஸோ 400 into 12. இதுல சேலரியில 10% அப்படின்னா இந்த 3000 தான் சேலரி. ஓகே, ஆக்சுவலி சேலரின்றது ஹெச்ஆர்ஏக்கு எதெல்லாம் எடுப்போம் அப்படின்னா பேசிக் சேலரி, டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அதுக்கப்புறம் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பேசிக் சேலரி மட்டும்தான் இருக்கு, டிஏ கிடையாது அண்ட் கமிஷனும் கிடையாது. அதனால இந்த பேசிக் சேலரி 3000 per month இல்லையா? இப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 36,000. 3000 into 12 36,000. சரியா? இப்ப நம்ம என்ன போட போறோம்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு 400 into 12. இது 36,000ல 10%. ஏன்னா 10% ஆஃப் சேலரி தான் இல்லையா? இந்த சேலரின்றது 36,000. அதுல 10% போட்டோம்னா நமக்கு 1200 வருது. இது 4800, இது 3600. அப்ப 1200. ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% ஆஃப் சேலரி. எதனால 40% அப்படின்னா இது நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இது எங்க? ட்ரிச்சி இல்லையா? டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை இதுதான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இதுல இருந்துச்சுன்னா தான் 50%. இப்ப நமக்கு ட்ரிச்சி அப்படின்னதுனால நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ 40% ஆஃப் சேலரி. சேலரி எவ்வளவு? 36,000. அதுல 40% போட்டோம்னா 14,400. இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 1200 தான். அப்ப அதுதான் எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ நம்ம போடணும். அப்ப ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் 8400, அந்த எக்ஸம்டட் 1200. அப்ப டாக்ஸபிள் பாத்தீங்கன்னா 7200. ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ், இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate taxable HRA from the following. HRA received 1000 per month. Rent paid for rented house 1500 per month. Salary 10,000 per month. DA 500 per month. ஓகே, இப்ப இங்க நமக்கு ஹெச்ஆர்ஏ இருக்கு, ரெண்ட் இருக்கு, சேலரி. சேலரின்றது பேசிக் சேலரி தான். டிஏ பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பார்ட் அப்படின்னா தான் நம்ம எடுக்கணும். இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப இது வந்து ஃபார்மிங் பார்ட் இல்ல. அதனால இதை விட்டுடலாம். ஓகே, சேலரியோட கம்ப்யூட்டேஷனுக்கு நம்ம இந்த வந்து டிஏ எடுக்க வேண்டாம் ஹெச்ஆர்ஏக்கு. ஏன்னா இங்க ஃபார்மிங் பார்ட்னு கொடுக்காததுனால. ஸோ வெறும் பேசிக் மட்டும் எடுத்துக்கலாம். 10,000 per month. இப்போ ஆனம்க்கு எவ்வளவு அப்படின்னா 10,000 into 12 1,20,000 தான் சேலரி ஃபார் கம்ப்யூட்டிங் ஹெச்ஆர்ஏ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்ஏ எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? 1000 into 12 12,000 ரிசீவ் பண்ணிருக்காங்க. இப்ப ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளவு? 1500 per monthன்றதுனால into 12 minus 1,20,000 தான் சேலரி இல்லையா? பிகாஸ் 10,000 into 12 is 1,20,000. அதுல 10%. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 6,000 கிடைக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம 40% போடுறோம். ஒருவேளை மெட்ரோபாலிட்டன் சிட்டினா அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். இதுல எதுவுமே கொடுக்காததுனால நம்ம வந்து நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி கேட்டகரியில சேலரி இன்டு 40% போட்டோம். அப்ப 48,000 வருது. இதுல லீஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,000. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ. இப்ப டாக்ஸபிளுக்கு
actual HRA received 12,000 and exempted is 6,000. இப்போ balance taxable HRA பாத்தீங்கன்னா 6,000. ஓகேவா, புரிஞ்சுது இல்லையா? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நிச்சயம் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த HRA நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. சோ அவசியம் இதை வந்து எல்லா விதமா, அதாவது ஒரு ப்ராப்ளம் எது மாதிரிலாம் HRA கேட்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு இந்த HRA கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டா ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.